ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் டெய்லி வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன பேக் பண்ணி கொடுக்குறீங்க? அது என்ன சமையல் பண்ணுறீங்க? அது ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி சமையல் வந்து சாதம் வடித்து மணத்தக்காளி கீரை போட்டு கூட்டு மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் வந்து வச்சுருக்கேன். தேங்காய்லாம் அரைச்சி விடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அதுவும் தோசைக்கல்லில் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் மாதிரி செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேத்தி வந்து இந்த தோசைக்கல் சப்பாத்தி போட்டிருந்தேன். அதனால் அடுத்த நாளே அதில் ஒரு வறுவல் வந்து நான் ரெடி பண்ணிவிடுவேன். அப்போ தான் அடுத்த வாட்டி அதை சப்பாத்தி போட்ட தோசைக்கல்ல தோசை சுடுறதுக்கு சூப்பராக வரும். டிஃபன் எதுவும் செய்யலைங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு பழையது தான். இந்த மண் சட்டியில் வந்து சாதனாப்பாக்கு தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சட்டியில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பழையது அவங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. சும்மா கொஞ்சம் தான் வந்து சாப்பிடுவாங்க. அதனால அது குட்டி சட்டியில் அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம ஜோதி சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க. நான் இந்த டிப்ஸ் வந்து நான் லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சிஸ்டர் பார்க்கலையாட்டுக்கு நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஹேர் க்ரோத்துக்கும் அப்புறம் வந்து என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் முன்னத்துக்கு வந்து க்ளோவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசனு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு வேளை இது ஃபாலோ பண்ணுறதுனால அப்படி இருக்குதுன்னு என்னமோ தெரியல. ரெகுலராக வாரத்தில் ஒரு 3 நாள் அப்படி இல்லைன்னா 4 நாளாவது இந்த கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிருவோம். அப்புறம் ரெகுலராக அந்த சாப்பாடு வடிக்கிற கஞ்சி வந்து நான் குடிப்பேங்க. அது ரொம்ப ஹெல்த்துங்கிறது. வாரத்தில் 3 நாள் அந்த கருவேப்பிலை தண்ணி வந்து குடிப்பேங்க. முதல் நாளே கருவேப்பிலை நல்லா அலசிட்டு நல்லா கிள்ளிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கூடவே வந்து எடுத்துப்பேன். அதில் ஊற வச்சிருவேன். அடுத்த நாள் அந்த தண்ணி பாதி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வேணும்னா தேனோ இல்லை நாட்டு சக்கரை கலந்து வந்து குடிச்சிக்கிறது. இந்த பீட்ரூட் நெல்லிக்காய் கேரட் ஜூஸ் குடிக்கிற அன்னைக்கு கருவேப்பிலை தண்ணி போட மாட்டேன். அடுத்த நாள் தான் வந்து குடிப்பேன். அப்படியே மாற்றி தான் வந்து குடிச்சிக்கிறது. இந்த பீட்ரூட் அதிகமாக சேர்த்துக்கனால ஒரு வேளை கொஞ்சம் ஃபேஸ் க்ளோ ஆகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ்லாம் வந்து அடிக்கடி குடிக்கிறதுனால இந்த ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க. எனக்கு முன்னாடி அதிகமாக இருந்தது. இப்போ அந்த அளவுக்குலாம் கிடையாது. நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஹேர் க்ரோத் ஆகுதுன்னு நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஆனால் சாதனாக்கு நல்லாவே எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.